பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 25 டிசம்பர் 2025 வியாழக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6100 கிலோ செயற்கைக்கோள் LVM-3 ராக்கெட் மூலம் செலுத்தி இஸ்ரோ புதிய சாதனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேற்றே பார்த்தோம், இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ கூடுதல் தகவல் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, அமெரிக்காவோட ப்ளூபேர்ட் 6 அப்படின்ற தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் LVM-3 அப்படின்ற ராக்கெட் மூலியமா செலுத்தப்பட்டிருக்கு. இது LVM-3 அப்படின்றது பாகுபலி ராக்கெட்னு சொல்றாங்க. ஏன்னா அதிகமான எடை கொண்ட செயற்கைக்கோளை எடுத்துட்டு போறதுக்காகவே இந்த ராக்கெட் பயன்படுத்துறாங்க. ஸோ அது கேட்கலாம்ப்பா, சரிங்களா? பாகுபலி ராக்கெட் LVM-3, சரியா? இந்த ராக்கெட் ரொம்ப முக்கியமானது, டிஃபரெண்டா இருக்கு. மெயினா ஏன் அப்படின்னா, அதிகமான வெயிட்டை எடுத்துட்டு போறதுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்ட இந்த ராக்கெட் LVM-3, சரியா? இது பாகுபலி ராக்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1993 இருந்து வெளிநாட்டுக்கான செயற்கைக்கோளை நம்ம ஏவ ஆரம்பிச்சோம். இதுவரையும் 34 நாடுகளோட 434 செயற்கைக்கோள் சக்சஸ்ஃபுல்லா நம்ம இதுல ஏவிருக்கோம், சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்தது நல்லோசை களமாடு போட்டி. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக நீதி விடுதிகளில் தங்கி படிக்கிறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ், சமூக நீதி கல்லூரி விடுதிகளில் தங்கி படிக்கிறாங்களா, மெயினாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்காக இந்த போட்டி நடத்தப்படும். நல்லோசை களமாடு போட்டி, சரியா? இதில் பாருங்களேன், என்னென்ன போட்டி அப்படின்னா, இசைக்கருவி இசைத்தல், ஓரங்க நாடகம், ஓவியம், பிரசுரங்கள் உருவாக்குதல், கதை எழுதுறது, கவிதை, கேரம், சதுரங்க விளையாட்டு, இது எல்லாமே நடக்கும். அப்போ நல்லோசை களமாடு அப்படின்றது ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்கள், கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்கி படிக்கிறாங்கல்ல சமூக நீதி விடுதிகள்ல, அவங்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு போட்டிகள். அதான் நல்லோசை களமாடு போட்டி, சரியா? அடுத்தது பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 4-5 நியூஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. ரைட், இந்த பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. மக்களவையில் நேரலை மொழிபெயர்ப்புக்கு அதிகரிக்கும் ஆதரவுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம நேற்று தான் குரூப் 4 கிளாஸில் பார்த்தோம். அதாவது 10th புக்கில் இது இருக்கும், இன்டர்பிரட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்பிரட்டிங்னா ஒருத்தவங்க பேசும்போது அப்படியே மொழிபெயர்ப்பு பண்ணுறது, சரியா? அது பேர் தான் இன்டர்பிரட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ அதாவது நாடாளுமன்றத்தில் எல்லாருமே காதில் ஹெட்செட் மாதிரி போட்டு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க தாய்மொழியில் உரையாடினாங்க அப்படின்னா அவங்களுக்கான மொழியில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி காதில் கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தர் ஹிந்திக்காரர் உட்காந்துருக்காரு, நம்ம தமிழ் மொழியில் நம்மளோட MP பேசுகிறாங்க, அது அவருக்கு புரியாது. அப்போது தமிழில் பேசுகிறத அப்பயே ஆன் டைமே டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க காதுகளில் சொல்லுவாங்க, சரியா? அது பேர் தான் இன்டர்பிரட்டிங். இதுக்கு முன்னாடி கேள்வி நேரங்களில் இந்த இன்டர்பிரட்டிங் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் கேள்வி நேரங்களில் இந்த இன்டர்பிரட்டிங் முறை கொண்டு வரப்பட்டு இந்த இடம் சக்ஸஸ்ஃபுல்லாக குளிர்கால கூட்டத்தொடர் நடந்திருக்கு. இதில் பாருங்களேன், அதிகபட்சமாக ஆற்றிய உரைகள் 50 உரைகள் தமிழில் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இதான் ரொம்ப முக்கியம், சரியா? ஹிந்தி தவிர்த்துட்டு அதிகமான உரைகள் ஆற்றப்பட்டது எது அப்படின்னா தமிழில் தான். 50 உரைகள் தமிழில் ஆற்றப்பட்டிருக்கு. 2வது இடத்துல மராத்தி மொழி 43 உரைகள், 3வது இடத்துல வங்க மொழி 25 உரைகள் ஆற்றப்பட்டிருக்கு, சரியா? இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 மொழிகள் இந்த சேவை இருந்துச்சு. அப்புறம் 12 மொழிகளாக விரிவுபடுத்தப்பட்டுச்சு. இப்போ 22 மொழிகள்லையும் இந்த இன்டர்பிரட்டிங் முறை கொண்டு வந்திருக்காங்க, சரியா? ரைட், ஓகே. இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசும்போது அப்படியே மொழிபெயர்ப்பு செய்கிறதா என்ன அப்படின்னா இன்டர்பிரட்டிங். இந்த பாருங்கப்பா, புதிய 2 விமான நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அல்ஹிந்த் குழுமத்தோட அல்ஹிந்த் ஏர், அதுவும் ஃப்ளை எக்ஸ்பிரஸ் அப்படின்ற 2 விமான நிறுவனங்களுக்கு புதுசாக இந்தியா அனுமதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இண்டிகோ ஏர்லைன்ஸு, ஸ்பைஸ் ஜெட்டு எல்லாமே இருந்தாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஹிந்த் ஏர், ஃப்ளை எக்ஸ்பிரஸ், இது 2க்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. கூடுதலாக சங்க் ஏர் அப்படின்ற விமான நிறுவனத்துக்கும் அனுமதி கொடுக்க போகிறாங்க, சரியா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கேட்கலாம், புதுசாக 2 விமான நிறுவனங்கள் எதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து விளையாட்டு செய்தியை பார்த்தீங்கன்னா, ஹர்திக் சிங், இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய ஆடவர் அணியோட துணை கேப்டன், ஹாக்கி அணியோட துணை கேப்டன் ஹர்திக் சிங்குக்கு விளையாட்டுத்துறை சார்பாக உயரிய விருதான தியான்சந்த் கேல் ரத்னா விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்காரு, சரி? இன்னும் கொடுக்கல.
பட் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் இப்போ வந்து பரிந்துரைன்னா நம்ம சொல்லணும். விருது வாங்கினதுக்கப்புறம் விருது வாங்கிட்டாருன்னு சொல்லுவோம். இன்னொன்று பாருங்க, செஸ் வீராங்கனை திவ்யா தேஷ்முக், தடகள வீரர் தேஜஸ்வி சங்கர், இவங்களுக்கெல்லாம் அர்ஜுனா விருதுக்கு 24 பேருக்கு அர்ஜுனா விருதுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய ஆடவர் ஹாக்கி அணியோட துணை கேப்டன் கிடையாது, துணை கேப்டன் ஹர்தீப் சிங் அவருக்கு விளையாட்டுத்துறையில் உயரிய விருதான தியான் சந்த் கேல் ரத்னா விருது வழங்குறதுக்காக மத்திய அரசு முடிவெடுத்திருக்காங்க. சரியாப்பா? அதே மாதிரி இந்த விஜய் ஹசாரே கோப்பை வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்புடையது விஜய் ஹசாரே கோப்பை. சரி, வேற நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்ப்பா. இதில் வந்து நியூஸ் வந்து இன்னைக்கு கம்மி தான். 25ஆம் தேதி நியூஸ் பேப்பரு ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.